உங்களுக்கெல்லாம் தெரிந்த நிகழ்ச்சி தான். ஹஸரத் அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் உடல் நலமில்லாமல் இருக்கிறார்கள். இதை கேள்விப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உடல் நலம் விசாரிப்பதற்காக தன்னுடன் ஹஸரத் அபூபக்கர் அவர்களையும் ஹஸரத் உமர் அவர்களையும் உஸ்மான் அவர்களையும் அழைத்து கொண்டு வீட்டுக்குள் வருகின்றார்கள். தங்களை விசாரிப்பதற்கு, நோய் விசாரிப்பதற்கு, உடல் நலம் விசாரிப்பதற்கு வருகை தந்த அந்த மேன்மக்களை ஹஸரத் அலி அவர்கள் வரவேற்று அமர வைக்கின்றார்கள். தன் மனைவி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் சொன்னார்கள், வீட்டில் ஏதாவது இருக்கிறதா, வந்தவங்களுக்கு நாம் ஏதாவது விருந்தோம்பல் செய்ய வேண்டும் என்று. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், எதுவுமே இல்லை, ஆனா கொஞ்சம் தேன் இருக்கிறது, தேனை எடுத்துட்டு வாருங்கள் என சொல்ல பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு சின்ன பாத்திரத்திலே தேனை ஊற்றி கொண்டு வருகின்றார்கள். அந்த பாத்திரத்திலே தேன் இருக்கிறது. அதை ஹஸரத் அலி அவர்கள் நபி இடத்திலே கொடுக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாத்திரத்தை பார்க்கிறாங்க. அந்த பாத்திரத்துல தேன் இருக்கு, ஆனா அதுல ஒரு முடி கிடக்கு. பக்கத்துல இருக்கிறவங்க அதை பார்க்கிறாங்க, அந்த முடி கிடக்கு. இன்றைய காலமா இருந்து என்ன ஆகும்? நான் முகம் சுளிப்போம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உலக மக்களுக்கு மார்க்கத்தை போதிக்க வந்தவர்கள் அல்லவா? உடனே ஹஸரத் அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள், யா அபூபக்கர், இதோ தேன் நிரப்பப்பட்ட இந்த பாத்திரம், இதை வைத்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இன்று நமக்கு அப்படி ஒண்ணு பாத்திரத்தை தேன் வந்து அதுல முடி இருந்தா நம்ம என்ன கருத்து சொல்லுவோம்? நான் அதை விளக்க முன் வரல. ஆனா ஹஸரத் அபூபக்கர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதனுடைய ஈமான், அவன் ஈமான் கொள்கிறானே, அந்த ஈமான் தேன் நிரம்பிய இந்த பாத்திரத்தை விட பிரகாசமானது. அந்த ஈமானை, அந்த இறை நம்பிக்கையை இதயத்திலே தேக்கி வைக்கின்றானே, நம்புகிறானே, அது தேனை விட மதுரமானது. மௌத்தாகிற நேரத்தில் ஈமானோடு மௌத்தாகிறான் அல்லவா, அது இந்த முடியை விட கூர்மையானது. அற்புதமான விளக்கம் பாருங்க. அடுத்த ஹஸரத் உமர் இடத்திலே வருகிறது. ஹஸரத் உமர் பார்க்கிறாங்க, அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த உலகம் இந்த பாத்திரத்தை விட பிரகாசமானது. இந்த உலகத்தின் ஆட்சி அதிகாரம் தேனை விட மதுரமானது. ஆனால் அந்த ஆட்சி அதிகாரத்திலே நீதமாக நடப்பது முடியை விட கூர்மையானது. ஹஸரத் உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களிடத்தில் அந்த பாத்திரம் வருகிறது. அவர்கள் அதை வாங்கி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ்,